இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 2660 ரிங்கிட் பணத்தை செலுத்திய வாடிக்கையாளர் மீதமுள்ள பணத்தை திருப்பி கொடுத்த கடைக்காரர். தனது கடையில் வாங்கிய நாசி லெமாக்கிற்கு 26.60 சென்னுக்கு பதிலாக 2660 ரிங்கிட்டை செலுத்திய வாடிக்கையாளரின் மீதி பணத்தை திருப்பி தந்த விற்பனையாளருக்கு பாராட்டு பெருகி வருகிறது. ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயாவில் அமைந்துள்ள நாசி லெமாக் கடையில் பெண் ஒருவர் 26 ரிங்கிட் 60 சென்னுக்கு நாசி லெமாக் சாப்பிட்டுள்ளார். ஆனால் QR குறியீடு வழியாக செலுத்திய பணமோ 100 மடங்கு ஆகும். எனவே சம்பந்தப்பட்ட விற்பனையாளர் அந்த வாடிக்கையாளரிடம் மீதி பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்து இது குறித்து சமூக ஊடக பதிவில் பதிவு செய்தார். CCTV படக்கருவியின் ஸ்கிரீன்ஷாட்டையும் பகிர்ந்து அந்த வாடிக்கையாளரை தேடி கண்டுபிடிக்க உதவி கேட்ட நிலையில் அவர் அடையாளம் காணப்பட்டார். சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளரிடம் அந்த உணவக விற்பனையாளர் மீதி பணத்தை வழங்கியதாகவும் சமூக ஊடகத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தினர். மனைவியால் மன அழுத்தம். செப்ரங்புரியில் 19 வயது இளைஞர் தற்கொலை. செப்ரங்புரியில் வெளிநாட்டு ஒருவர் வாகனத்தின் சீட் பெல்ட்டால் சுயமாகவே கழுத்தையும் உடலையும் நெரித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் மன அழுத்தத்தை எதிர்நோக்கியதே அந்த தற்கொலைக்கு காரணம் என செப்ரங்புரை வடக்கு மாவட்ட காவல்துறை உதவி கமிஷனர் அனுவர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் பெர்டுவா ஆக்சிகாவில் அந்த 19 வயது இளைஞரின் கழுத்து மற்றும் உடல் பின் சீட் பெல்ட்டில் சிக்கிய நிலையில் கிடந்தது கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் இறந்த ஆடவர் அடிக்கடி மனைவியுடன் தொலைபேசியில் சண்டை போடுவதை அவரது சக ஊழியர் கேட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் கோலாலம்பூரில் இருந்து வந்த அந்த ஆடவர் வாகனம் கழுவும் இடத்தில் பணியில் சேர்ந்திருக்கிறார். 14 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட வேண்டும். 10 இல் 7 மலேசியர்கள் விருப்பம். 14 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்கள் மத்தியில் சமூக ஊடக பயன்பாடு தடை செய்யப்பட வேண்டும் என 10 இல் 7 மலேசியர்கள் விரும்புகின்றனர். பிரபல உலக சந்தை ஆய்வு நிறுவனமான இப்சாஸ் மேற்கொண்ட ஆய்வில் இந்தோனேசியாவுக்கு அடுத்து மலேசியா 2வது இடத்தில் உள்ளது. ஆய்வில் பங்கேற்க மலேசியர்களில் 71 விழுக்காட்டினர் பள்ளியிலும் பள்ளிக்கு வெளியிலும் மேற்கண்ட வயதினருக்கு சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என கூறியுள்ளனர். அதுவே இந்தோனேசியாவில் 74 விழுக்காட்டினர் அவ்வாறு தெரிவித்துள்ளனர். மற்றொரு கேள்விக்கு 51 விழுக்காட்டு மலேசியர்கள் 14 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்களுக்கு விவேக கைபேசி பயன்பாடை தடை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 29 விழுக்காட்டினர் ChatGPT பயன்பாடு தடை செய்யப்பட வேண்டுமாம். பாதுகாப்பான இணைய பயன்பாடு குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு யாருடையது என்ற கேள்விக்கு 56 விழுக்காட்டு மலேசியர்கள் அது பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டானது என்றும் 39 விழுக்காட்டினர் பெற்றோரின் கடமை என்றும் கூறியுள்ளனர். தொழில்நுட்பத்திற்கு மலேசிய பள்ளி பாடத்திட்டத்தின் மிக குறைவான முக்கியத்துவத்தையே கொடுப்பதாக 42 விழுக்காட்டு மலேசியர்கள் தெரிவித்தனர். கொம்பாக்கில் வேகமாக சென்று மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதி தள்ளிய வேன் ஓட்டுநருக்கு போலீஸ் வலைவீச்சு. ஸ்லாங்கூர் கொம்பாக் டோல் சாவடி அருகே வேகமாக செலுத்தப்பட்டு மோட்டார் சைக்கிளை மோதிய வெள்ளை நிற வேன் போலீசாரால் தேடப்படுகிறது. வைரலான அச்சம்பவம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 11:50 மணியளவில் நிகழ்ந்திருப்பது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. அதில் வேனால் மோதப்பட்டு கீழே விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியான 21 வயது பெண்ணுக்கு கை, கால்கள், நெஞ்சு, தோள், தாடை போன்ற இடங்களில் காயம் ஏற்பட்டது. மோதிவிட்டு தப்பியோடிய வேன் ஓட்டுநரை 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்க ஏதுவாக போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பின் போலீசை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஒரு வாரமாக காணாமல் போன 76 வயது முதியவர் செம்பனை தோட்டத்தில் இறந்து கிடந்தார். ஜொஹோர் யாங்பெங்கில் ஒரு வாரமாக காணாமல் போனதாக கூறப்பட்ட 76 வயது முதியவர் தமன் ஸ்ரீவாங்கியில் உள்ள செம்பனை தோட்டத்தில் இறந்து கிடந்தார். புதன்கிழமை நண்பகல் வாக்கில் செம்பனை தோட்ட உரிமையாளர் அச்சடலத்தை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்தில் கிடந்த அடையாள ஆவணங்கள் அடிப்படையில் இறந்து கிடந்தவர் கஸ்னூன் சபரி என அடையாளம் கூறப்பட்டது. அவரின் ஆடைகள், தனிப்பட்ட பொருட்கள், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றோடு குடும்பத்தாரும் சடலத்தை அடையாளம் காட்ட உதவினர்.
சடலம் இருந்த நிலையை பார்த்தால் நிச்சயமாக 4 நாட்களுக்கு முன்பே அவர் இறந்திருக்க வேண்டும் என போலீஸ் சந்தேகிக்கிறது. குற்ற அம்சங்கள் எதுவும் அவரின் உடலில் காணப்படவில்லை. உடல் அழுகி போனதால் பத்துபஹாட் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் மருத்துவ ரீதியாக அவரின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. இதையடுத்து திடீர் மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டது. பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க ஜாக்கிம் பரிசீலனை. பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் பரிசீலித்து வருகிறது. சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நைம் முக்தார் அவ்வாறு கூறியுள்ளார். உணவக நடத்துனர்களுக்கும் உணவு நிறுவனங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயப்படுத்தும் சட்டங்கள் எதுவும் தற்போது இல்லை. மாறாக ஹலால் சான்றிதழை பெறுவது அவர்களுக்கு தன்னார்வ அடிப்படையிலேயே இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே மேற்கண்ட உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டியுள்ளது. அதன் அமுலாக்கத்தில் பல்வேறு அரசு நிறுவனங்களும் ஈடுபட வேண்டியிருக்கும் என்றார் அவர். பயணீட்டாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் ஹலால் சான்றிதழை பெற உணவகங்களை நடத்துவோருக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என நயீம் சொன்னார். ஆடவர் தாக்கப்பட்டதில் பஹாங் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்க்கும் சம்பந்தமா? விசாரணை நடத்த பட்டத்து இளவரசர் உத்தரவு. பஹாங் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருவர் கும்பலாக ஆடவரை தாக்கியதாக கூறப்படுவது குறித்து விசாரிக்குமாறு பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசனால் போலீசை உத்தரவிட்டுள்ளார். விசாரணை விரைவாக, நியாயமாக, வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். அலியாஸ் அவாங் என்ற ஆடவருக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு கூர்மையான ஆயுதத்தாலும் கை துப்பாக்கியாலும் அவர் தாக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் செய்தி வைரலாகியுள்ளது. அதனை தாம் கடுமையாக கருதுவதாக தெங்கு ஹசனால் சொன்னார். தவறு இழைத்தது கண்டறியப்பட்டால் அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தாமோ அரண்மனையோ யாரையும் பாதுகாக்க மாட்டோம் என பட்டத்து இளவரசர் திட்டவட்டமாக கூறினார். கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தொழிலாளியான ஒரு ஆடவர் பஹாங் அரண்மனையை சேர்ந்தவர் உள்ளிட்ட கும்பலால் தாக்கப்பட்டதாக இணைய செய்தி ஊடகம் ஒன்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. கடுமையாக தாக்கப்பட்டதில் அவ்வாடவருக்கு தையல் போடும் அளவிற்கு தொடை கிழிந்து காலிலும் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆப்பிரிக்க நாட்டு கொள்ளை கும்பலை சேர்ந்தவன் பூச்சோங்கில் போலீசாரால் சுட்டுக்கொலை. போலீசால் சந்தேக தேடப்படும் கொள்ளை கும்பலை சேர்ந்தவன் என நம்பப்படும் ஆப்பிரிக்க ஆடவன் ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் சுட்டுக் கொல்லப்பட்டான். பூச்சோங் ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் நேற்றிரவு போலீசாருக்கு அவனுக்கும் இடையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் அவன் உயிரிழந்தான். மினாரா KLH 9வது மாடியில் இருந்த சந்தேக நபரின் வீட்டை முற்றுகையிட்ட போலீஸ் சரணடையுமாறு அவனை அறிவுறுத்தியது. தனியாக இருந்தவன் போலீசுடன் ஒத்துழைக்காமல் ரிவால்வர் துப்பாக்கியால் போலீஸை நோக்கி இருமுறை சுட்டான். இதனால் போலீசும் திரும்பி சுட வேண்டியதாயிற்று என புகித் அமான் தெரிவித்தது. அவ்வீட்டிலிருந்து 2 பாராங்கத்திகள், போலி கார் பதிவு எண் பட்டைகள், கள்ள நோட்டுகள் வைக்கப்பட்ட பை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவனிடம் இருந்த ஐநா அகதிகள் அட்டையும் போலியானதே. மலேசியாவில் குரங்கு அம்மை நோய் தொற்று சம்பவங்கள் இதுவரை பதிவாகவில்லை. சுகாதார அமைச்சர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என 46 பேரிடம் மேற்கொண்ட பரிசோதனையின் முடிவுகள் நெகட்டிவ் எனும் எதிர்மறையான முடிவுகளை கிடைத்திருப்பதாக சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. அதன் அடிப்படையில் இவ்வாண்டு இதுவரை யாரும் குரங்கம்மையால் பாதிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது கூறினார். மலேசியாவில் கடந்த ஆண்டு பதிவான அதிக கடுமையற்ற கிளேட் 2 ரகத்தை சேர்ந்த 9 குரங்கம்மை பாதிப்புகள் மட்டுமே இதுவரை இறுதியான பதிவாகும் என்றார் அவர். கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 5.2 மில்லியன் பயணிகளிடம் அனைத்துலக நுழைவாயிலில் சோதனைகள் நடத்தப்பட்டது. அந்த சோதனையிலும் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பள்ளி பேருந்தில் மாணவிகளை வீடியோ எடுத்து தேவையில்லாத கேப்ஷன் வைத்து ஓட்டுநர் கைது. மாணவர்களை உட்படுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோக்களை டிக்டாக்கில் பதிவேற்றிய வைரலான பள்ளி பேருந்து ஓட்டுநர் கைதாகியுள்ளார். 24 வயது அவ்விளைஞர் சிம்பாங் ரிங்காத்தில் அதிகாலை கைது செய்யப்பட்டதை ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் உறுதிப்படுத்தினார். வீடியோக்களை டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்ய அவர் பயன்படுத்தி வந்த கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது. 6 லட்சம் பின்தொடர்பவர்களை வைத்துள்ள அவ்வாடவரின் டிக்டாக் பதிவில் பள்ளி மாணவிகளின் வீடியோவோடு தேவையில்லாத வாசகம் இடம்பெற்றிருந்தது.
ஹரிணி கிருஷ்கிதா பது ஹோம்ஒர்க் என்ற இடத்திற்கு சற்றும் பொருந்தாத வாசகத்தை அவர் வைத்துள்ளதால் எக்ஸ் தளம் வரை நெட்டிசன்கள் கொதித்து வருகின்றனர். ஊரார் வீட்டு பிள்ளைகளை வீடியோ எடுத்து இப்படித்தான் அநாகரிகமாக கேப்ஷன் போடுவதா என இணையவாசிகள் அவரை கருத்துகளால் வெளுத்து வாங்கினர். இது மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி வரை சென்றுவிட்டது. அவ்வாடவரின் செயல் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல என்பதோடு அதனை நியாயப்படுத்தவும் கூடாது என அமைச்சர் கடிந்து கொண்டார். எனவே அது குறித்து உடனடியாக போலீசில் புகார் செய்யுமாறு சிறார் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உத்தரவிட்டார்.